ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி எலும்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பருப்பு எலும்பு இது ரெண்டுத்துலேயுமே ப்ரோட்டீன் அதிகம். நம்ம கத்திரிக்காய் வேறு ஆட் பண்ண போகிறோம், அதில் கால்சியம் அதிகம். ஸோ வாங்க இந்த சத்தான சாம்பார் எப்படி எப்படி பார்க்கலாம். 150 கிராம் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன். அதோட 150 கிராம் கத்திரிக்காய் நல்லா பெரிய சைஸாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அப்படியே நாம் கொஞ்சம் சூடேறவும் குக்கரை மூடிட்டு ஆவி வரவும் வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர்ற வரைக்கும் வேக விட்டுருங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. அடுத்ததாக கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதோடையும் கொஞ்சம் காயத்தூள் சேர்த்து வதக்குங்க, வாசனை நல்லா இருக்கும். மேலும் காரத்துக்காக 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி சேர்த்துருக்கேங்க. இது நல்லா காரம் இறங்குற மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. 3 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை கொஞ்சம் பொடியாகவே நறுக்கி போட்டுக்கோங்க. இதை சீக்கிரம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் தூளுப்பு சேர்த்துருக்கேன். எனக்கு சீக்கிரம் வதங்கலை, அதனால் நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டேன். இப்போது குக்கரை திறந்து பார்த்தா பருப்பும் கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. பருப்பு குழஞ்சி வந்தால் தான் டேஸ்ட்டுங்க. இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அதை. இப்போ குழந்தைங்களுக்காக கலர்ஃபுல் வெஜிடபிளாக கேரட்டை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாகவே வெட்டி போட்டுக்கோங்க. வாய்வு தொந்தரவு எதுவும் இல்லாமல் இருக்க ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கேரட்டை சிம்மில் வச்சு வேக விடுங்க. இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு நெஞ்சு எலும்பு வாங்கியிருக்கேன். நீங்கள் சாதாரணமாகவும் எலும்பு வாங்கிக்கலாம். நல்லா 2 முறை கழுவிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் எலும்போட வாடை ரொம்ப இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக விட்டுருங்க. 6-7 சவுண்டு விட்டுருங்க. இப்போது கேரட் நல்லா நம்மளுக்கு வெந்திருக்கும். அதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 2 டீஸ்பூனாக கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஓரளவு கொதித்து வரவும் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எலும்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் கைகளில் நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த கறி மசிஞ்சு வந்திருக்கிறது தெரியும். அந்த ஸ்டேஜில் எலும்பை தண்ணியோடு இந்த சாம்பாரில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கட்டியாக கரைச்சி நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொதி மட்டும் வரட்டும். இப்போது நீங்கள் உப்பு வரப்பும் சரி பார்த்துக்கலாம். ஒரு கொதி வரும்போது நான் சின்னதாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியை தூவிக்கிட்டேன். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, டிஃபன் ஐட்டத்துக்கும் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த சாம்பார் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.